السلام عليكم ورحمة الله وبركاته. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ்வை அஞ்சு பயந்து தக்வாவை கடைபிடிக்குமாறு முதலாம் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நசியத்தும் வசியத்தும் செய்து கொள்கிறேன். ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய இறுதி ஹஜ்ஜத்துல் வதாவில் மக்களுக்கு மனிதர்களுடைய மானம், மனிதர்களுடைய உயிர், மனிதர்களுடைய செல்வம் போன்றவைகளை எப்படி கண்ணியப்படுத்த வேண்டும் என்பதை விளங்க வைப்பதற்காக வேண்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காபத்துல்லாவையும் அந்த புனித ஸ்தலங்களையும் அரஃபா மினா மைதானத்தையும் ஒப்பிட்டு எப்படி இந்த அரஃபாவுடைய நாள் சங்கையானதோ, எப்படி இந்த நிலம், இந்த பூமி சங்கையானதோ, அது போன்றுதான் கஹுர்மத்தியோமிக்கும் ஹாதா இது ஷஹரிக்கும் ஹாதா, எப்படி இந்த மாதம், இந்த நாள், இந்த இடம் சங்கையானதோ அது போன்றுதான் என்ன அம்பாலக்கும் ஆராதக்கும் திமாக்கும் ஹராமுன் அலைக்கும், உங்கள் மீது இன்னொருவருடைய சொத்து, செல்வம், பணம், பொருள், உயிர், கண்ணியம் இவைகள் எல்லாம் ஹராமாக இருக்கும் என்று சொன்னார்கள். இவைகள் மதிக்கப்பட வேண்டியது எப்படியோ அது போன்றுதான் ஒவ்வொருவருடைய சொத்து செல்வமும், அவருடைய உயிரும், அவருடைய மானமும் இஸ்லாம் எப்படி அல்லாஹுடைய மாளிகையை கண்ணியப்படுத்துகிறதோ அது போன்று ஒரு கண்ணியத்தையும் முக்கியத்துவத்தையும் கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹுடைய தீன் நம்மை வேண்டிக் கொள்கிறது. கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் ஹசன் அல்லது ஹுசைன் ஒரு பேரிச்ச பழத்தை எடுத்து வாயில சாப்பிட முற்பட்ட பொழுது நபி அவர்கள் ஹராம் ஹராம் என்று துடிச்சு விட்டார்கள். பேரிச்ச பழம் ஏன் ஹராமாகிறது என்று பார்த்தால் அது சதக்காவுடைய பொருளாக இருந்தது, அது நபியுடைய குடும்பத்துக்கு ஹராமாக இருக்கும் என்று சொன்னார்கள். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, எங்களுடைய தீனுடைய அடையாளம் தான் ஒரு முஸ்லிம் ஹராம் ஹலாலை பேணி வாழ்வது. நாளை கியாமத் நாளையில் சில மனிதர்களுடைய துஆ அங்கீகரிக்கப்பட மாட்டாது. ஏன் மஷ்ரபுஹு மஅகலுஹு ஹராமுன் மஷ்ரபு ஹராமுன், அவருடைய மல்பஸ் அணிந்த ஆடை, அவர் உட்கொண்ட உணவு ஹராமாக இருக்கும். அதனால் அன்னா யுஸ்தஜாப், அவருடைய துஆ ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்று மிக தெளிவாக வந்திருக்கிறது. ஈரான் நாட்டு மன்னன் உதவி தேடி சைனாவுக்கு வாருங்கள், உதவி செய்யுங்கள் என்று படை அனுப்பி உதவி கேட்ட பொழுது சைனா நாட்டு மன்னர் கேட்ட கேள்விகளில் ஒன்றுதான், அவர்கள் ஹலால் ஹராமை பேணுகிறார்களா? அப்பொழுது சொல்லப்பட்டது, லா யுஹர்ரிமு மா ஹுல்லில அலைஹிம் வலா யுஹர்ரிமூன மா உஹில்ல லஹும், அவர்களுக்கு ஹலாலானதை ஹராமாகவோ ஹராமானதை ஹலாலாக ஆக்கிக் கொள்ள மாட்டார்கள். குர்ஆனுடைய சூரத்து தஹ்ரீம் என்ற சூறாவில் அல்லாஹு தஆலா நபி அவர்களை பார்த்து 28ஆம் ஜுஸுடைய கடைசி பகுதியில் அல்லாஹ் யா அய்யுஹன் நபி, அன்பு நபியே, லிம துஹர்ரிமு மா அஹல்லல்லாஹு லக், அல்லாஹ் ஹலாலாக்கியதை ஏன் நீங்கள் உங்களுக்கு ஹராமாக்கிக் கொள்கிறீர்கள்? தப்தகி மர்தாத் அஸ்வாஜிக், மனைவார்களுடைய அந்த விருப்பம் காரணமாக இருக்கிறதா என்று அல்லாஹு தஆலா கேட்கிறான். கண்ணியமானவர்களே, நாம் சஹாபாக்களில் ஒரு கூட்டத்தார், நாம் இதுக்கு பிறகு எந்த ஒரு நல்ல ஒரு மெல்லிய ஆடையும் அணிய மாட்டோம் என்று, நாம் மாமிசம் சாப்பிட மாட்டோம் என்று, நாம் திருமணம் செய்ய மாட்டோம் என்று 10 சஹாபாக்கள் ஒரு வீட்டுக்குள்ளே ஒன்று சேர்ந்து உஸ்மான் இப்னு மத்ஊன் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டில் சத்தியம் செய்து கொண்டார்கள். அப்பொழுது குர்ஆனுடைய நான் ஓதிய இந்த திருவசனம், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, விசுவாசிகளே, லா துஹர்ரிமு த்வையிபாத்தி மா அஹல்லல்லாஹு லக்கும் வலா தஅதது இன்னல்லாஹ லா யுஹிப்புல் முஃப்ஸதீன், வரம்பு மீற வேண்டாம், அல்லாஹ் ஹலாலாக்கியதை உங்கள் மீது ஹராமாக்கிக் கொள்ள வேண்டாம், வரம்பு மீற வேண்டாம், வரம்பு மீறுவர்களை அல்லாஹ் நேசிப்பதில்லை என்பதாக குர்ஆன் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த ஹதீஸை நுஅமான் இப்னு பஷீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரிவாயத் செய்கிறார்கள். புகாரி, முஸ்லிம் போன்ற கிரந்தங்களில் இந்த ஹதீஸ் பதிவாக இருக்கிறது. அல் ஹலாலு பையின் வல் ஹராமு பையின், ஹலால் மிக தெளிவானது, ஹராம் மிக தெளிவானது. ஆனால் சில சந்தேகமானவைகள் இருக்கிறது.
எல்லோரும் அதை அறிய மாட்டார்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்றே 1400 வருஷத்துக்கு முன்பே சொல்லிவிட்டார்கள். குறிப்பிட்ட ஒரு சாரார் தான் அந்த சந்தேகமான எப்படி இருக்கிறது என்பதை அவர்களுக்கு தெரிந்து கொள்ள முடியும். அவர்கள் மூலமாக அதை நீங்கள் ஃபஸ்அலு அஹ்ல ذிக்ரி இன் குன்தும் லா தஅலமூன், உங்களுக்கு தெரியாதவைகளை நீங்கள் அதன் மூலம் தெரிந்து கொள்ளுங்கள், அறிந்தவர்கள் மூலம் தெரிந்து கொள்ளுங்கள் என்று மிக தெளிவாக குர்ஆன் நமக்கு போதித்திருக்கிறது. கனிவான சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு செய்த ஒரு மாபெரும் கிருபைதான் இந்த முஸ்லிம் உம்மாவுக்கு அல்லாஹ் செய்திருக்கும் நிஅமத். ஹலால் என்ன ஹராம் என்ன என்பதை உணவுல மாத்திரமல்ல, மனிதனுடைய அகீதா, கொள்கை, தௌஹீத், ஏகத்துவம், இவைகளில் ஹலால் ஹராம் என்ற அந்த அனுமதிக்கப்பட்ட முபாஹ் என்றதும் அனுமதிக்கப்படாத என்றதும் அங்கு இருக்கிறது. ஒரு மனிதனுடைய வார்த்தை, ஒரு பேச்சு, ஒரு டெலிபோன்ல பேசக்கூடிய ஒரு அந்நிய பெண்ணுடன் உரையாடக்கூடிய விதம், அதிலேயும் ஹராம் ஹலால் கலந்திருக்கிறது. மேலான சகோதரர்களே, மனிதனுடைய ஒரு பார்வை, தகாத பார்வை, அது ஹராமாக இருக்கும். ஷரியத் அதை தடுத்திருக்கிறது. ஒரு மனிதனுடைய வார்த்தை அது ஹராமான வார்த்தையாக இருக்கும், அதை இஸ்லாம் அது ஆதரிக்கவில்லை. ஒரு மனிதன் புறம் பேசுவது ஹராம், கோல் முட்டுவது ஹராம். ஒரு மனிதனுடைய இந்த செயல்கள் எல்லாம் ஹராமாக இருக்கும். ஒரு மனிதன் பட்டாடை அணிய முடியும், யாருக்கு? ஆணுக்கல்ல, பெண்ணுக்கு. நகை தங்கமாக ஆவரணமாக, அது ரொலெக்ஸ் வாட்சாக இருந்தாலும் அணிய முடியும், யாருக்கு? பெண்ணுக்கு, ஆணுக்கல்ல. ஆண் வெள்ள ஒயிட் கோல்டு, அது எந்த கோல்டாக இருக்கலாம், கோல்டு என்னும் பொழுது ஹராமாக இருக்கும். கண்ணியமானவர்களே, சின்ன பிள்ளைக்கும் இது தெரியும், ஹலால் ஹராம் என்ற வரையறையுண்டு இஸ்லாம் வகுத்திருக்கிறது. தாயை திருமணம் செய்வது ஹராம், மகளை திருமணம் செய்வது ஹராம், சகோதரியை திருமணம் செய்வது ஹராம். யாரை திருமணம் செய்ய முடியும்? அனுமதிக்கப்பட்டவர்கள் இவர்கள் தான், அனுமதிக்கப்படாதவர்கள் இவர்கள் தான் என்று வரையறுக்கப்பட்டிருக்கிறது. வட்டி வியாபாரம், சூது விளையாட்டு போன்றவைகள், மதுபானத்தை அருந்துவது போன்றவைகள் ஹராமாக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கு பகரமாக இஸ்லாம் வியாபாரத்தை அஹல்லல்லாஹுல் பை வ ஹர்ரமர் ரிபா, வியாபாரத்தை ஹலாலாக்கிய அல்லாஹ் வட்டியை அல்லாஹ் ஹராமாக்கி இருக்கிறான். ஹலால் ஹராம் என்பது அது ஜமியத்துல் உலமா உடைய இந்த சான்றிதழ் வழங்குவதன் மூலமாக உருவாக்கப்பட்டதொன்றல்ல, இஸ்லாமிய அடிப்படைகள் உள்ளதுதான் இந்த ஹராம் ஹலால் என்ற இந்த பழக்கம். நபி அவர்கள் தன்னுடைய 4-5 வயது அந்த பேரனை கூட ஒரு பேரிச்சபலம், ஹலாலான ஒரு பேரிச்சபலத்தை அவர் எடுத்து வாயில் போடுவதை நபி அவர்கள் சகித்துக் கொள்ளவில்லை, துடித்து விட்டார்கள். கண்ணியமானவர்களே, சஹாபாக்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முற்காலத்தில் ஒரு வகையான அந்த காலத்தில் அனுமதி, ஷரியத்துடைய சட்டம் உண்டு இல்லாத காலத்தில், ஜாஹிலியத்துடைய காலத்தில் மந்திரித்து பெற்றுக்கொண்ட ஒரு பொருளை, அதை அவர்கள் அல்லது சூது விளையாட்டின் மூலமாக பெற்றுக்கொண்ட ஒன்றை அதை உட்கொண்ட காரணத்தினால் அவர்கள் கையை வாய்க்குள்ள போட்டு வாந்தி எடுத்து அதை நான் தௌபா செய்கிறேன் என்று மீண்டிக் கொண்ட வரலாறும் நம்முடைய அந்த வாழ்க்கையில் காணக்கூடியதாக இருக்கிறது. ஹலால் ஹராம் என்ற இந்த வார்த்தைகள் மேலான சகோதரர்களே, இன்று நேற்று வந்த ஒரு விஷயம் ஒன்று அல்ல என்பதை நாம் ஒவ்வொருவரும் தெரிந்து வைத்திருக்கிறோம். எங்களுடைய சின்ன குழந்தைகளுக்கும் இதை உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து முஸ்லிம்களுடைய உள்ளத்திலும் இது மிக பதிவாக இருக்கக்கூடிய ஒன்றுதான். செத்ததொன்றை நாம் சாப்பிட மாட்டோம், அறுக்கக்கூடிய ஒன்றை அறுத்துதான் எங்களுடைய கையால் முறையாக அறுக்க முடியும் என்றால் அதை முறையாக அறுத்து நாங்கள் சாப்பிடுவோமே தவிர அது அறுப்பில்லாத ஒன்றை நாம் சாப்பிட மாட்டோம் என்பதை மிக தெளிவான, செத்த ஒன்று நமக்கு சாப்பிட முடியாது என்பதை நமக்கு நல்ல தெரியும். இரத்தத்தை நாம் பாவிக்க முடியாது என்பதை நமக்கு தெரியும். மேலான சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிக தெளிவான அழகான வழிகாட்டல்களை தந்திருக்கிறார். உலகத்தில் மேலான சகோதரர்களே, ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு சோதனை தான் உலகம் முன்னேறிவிட்டது. நான் என்னுடைய சிறு வயதில் ஞாபகம் இருக்கிறது, நான் கோழியை கொண்டு போய் கடையில அங்கு பள்ளிக்கு கொண்டு போய் அறுத்து கொண்டிருக்கிறேன். அதை மிக சர்வசாதாரணமாக மாவை கொண்டு போய் கிராண்ட் மில்ல கொடுத்து அங்கு நின்று நாம் வீட்டுக்கு அரைச்சு எடுத்துட்டு வந்திருக்கிறோம். அங்க கிராண்ட் மில்ல எதையுமே போட மாட்டார்கள். அங்கு கொச்சிக்காவை கடையில வாங்கி கொண்டு போய் அங்கு கொடுத்து நின்று அது பவுடர் ஆக்கி கொண்டு வீட்டுக்கு கொண்டிருக்கிறோம். இதுதான் எங்களுடைய சிறு வயதில் நாம் செய்த பழக்கங்களாக இருக்கிறது. இன்று அப்படி மிக குறைவாகத்தான் காட்சி அளிக்கிறது. இன்று இந்த நாட்டுக்கு 17க்கும் அதிகமான அறுப்புக்குரிய இடங்கள் இருக்கிறது. மிக குறைவானவர்கள் தான் அறுத்து கொண்டு வரக்கூடியவர்கள். புரோசன் மீட் இந்த சர்வசாதாரணமாகிவிட்டது. அங்கு யார் இருக்கிறார்கள்?
அதிகமாக காபிர்கள் அந்நியர்கள கையில தான் இந்த மார்க்கெட் இருக்கிறது. அவர்கள் தான் வச்சிருக்கிறார்கள். நாம் ஹலால் சான்றிதழ் வழங்கியிருக்கக்கூடிய அனைத்து அந்த நிறுவனங்களை பார்த்தீங்கன்னு சொன்னா அதுல முஸ்லிம்கள் அல்ல, காபிர்கள் தான் அதிகமானவர்கள் இருக்கிறார்கள். ஆக உலகத்துல இது சர்வசாதாரணமாக ஆகிவிட்டது. பொருளாதாரனுடைய மாற்று ஒரு நிலைமை ஏற்பட்டது. ஓபன் எக்கானமி என்ற வெளிநாட்டில இருந்து வரக்கூடிய பதார்த்தங்கள் எல்லாம் அது கலந்து வர ஆரம்பித்து விட்டது. இதனால் கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, எதை எடுத்தாலும் பண்டியுடைய ஒரு ஒரு பிகர் ஒன்றை நாங்கள் கொடுத்திருக்கிறோம். அதை ஒவ்வொருவரும் தன்னுடைய வீட்டுக்கு கொண்டு போய் அதை பார்வைக்கு வைத்து ஒவ்வொரு நேரம் இதை பார்த்துக் கொள்ள வேண்டும். ஒரு டயக்ராம் ஒன்று நாம் முந்தி கொடுத்திருக்கிறோம். இது மிக தெளிவாக இருக்கிறது. பண்டிகையால் ஐஸ்கிரீம், அதனுடைய லாட், ஒவ்வொரு பதார்த்தமும் எப்படி பாதிக்கப்படுகிறது என்ற இது மிக தெளிவாக இருக்கிறது. ஒரு இதை எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னா, ஒரு பவுடர் எடுத்துக்கொண்டீங்கன்னா, ஒரு பான் எடுத்துக்கொண்டீங்கன்னா, பான்ல மனிதனுடைய முடி பாதிக்கப்படுகிறது. பான்ல இது யோசிக்க முடியுமா? மனித முடிய பான்ல போட்டு பாவிக்கிறார்கள். மனித முடிய பான்ல பாவிக்கக்கூடியது சர்வ சாதாரணமாக இது அமைந்திருக்கிறது. மேலான சகோதரர்களே, என்று வரைக்கும் நாங்க ஹலால் சான்றிதழ் வழங்கவில்லையோ, இலங்கையுடைய மார்க்கெட்ல L16 என்ற ஹியூமன் பாடி, மனிதனுடைய சைனால மனிதர்களுடைய முடி செலூன்ல எடுக்கப்பட்டு அந்த முடியால தயாரிக்கப்பட்ட L16 என்ற ஒரு ஒன்றை தயாரித்து அது பிரெட் இம்ப்ரூவருக்கு, சீசனுக்கும், பிளேவருக்கும் அதை பாவிக்கிறார்கள். இப்ப ஹலால் சான்றிதழ் வழங்குற பொழுது நாங்க என்ன செய்கிறோம் என்று சொன்னா, நாங்க இதை அடையாளம் காண்கிறோம். இந்த பானுக்கு இந்த L16 பண்டியுடைய மனித முடியால தயாரிக்கப்பட்ட L16 என்ற இந்த பதார்த்தத்தின் மூலமாக இது சீசனிங், அது பிரெட்டுக்கு பாவிக்கப்படுகிறது. பிரெட் இம்புவர், அங்க பிரெட் இம்புவர் என்ற ஒன்று பிரெட்டுக்கு பாவிக்கப்படுகிறது. பிளேவர் என்ற ஒன்று அங்கு பாவிக்கப்படுகிறது. அதனால இத நீங்க மாற்றான ஒன்றை கொண்டு வாங்க என்று மார்க்கெட்டுக்கு நாங்க சொல்கிறோம். ஜெலட்டின் எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னா அதை பண்டியுடைய சுத்த கொழுப்பா அதனுடைய தோலால தயாரிக்கப்படுகிறது. இந்த ஜெலட்டின் மூலமாக ஜெலி, இந்த ஜெலட்டின் மூலமாக கேப்சூல்ஸ், இந்த ஜெலட்டின் மூலமாக ஐஸ்கிரீம், இந்த ஜெலட்டின் மூலமாக யோகட், இந்த ஜெலட்டின் மூலமாக மார்ஷ்மெலோஸ் போன்றவைகள் தயாரிக்கப்படுகிறது. கண்ணியமானவர்களே, இந்த ஜெலட்டினை போல லாட் ஃபேட் கொழுப்பு, பண்டியுடைய கொழுப்பை எடுத்து கிரீமர் தயாரிக்கிறார்கள், ஐஸ்கிரீம் தயாரிக்கிறார்கள். மாஜரின், எங்கட மார்க்கெட்ல இருந்த மாஜரின் அவை பண்டி லாடால தயாரிக்கப்பட்டதாகத்தான் இருந்தது. எங்களுக்கு வந்தார்கள், கம்பெனிகள் வந்தார்கள், நாங்க அவர்களுக்கு எங்களை பத்தி சரியான குறை சொன்னார்கள். ஆரம்பத்தில் இவங்கள்ட்ட கொடுத்தா 6 மாசம் ஆகுது, இவங்கள்ட்ட கொடுத்தா 7 மாசம் ஆகுது. பார்க்கலையா SLC இவர்கள்லாம் உடனடியாக சர்டிபிகேட் கொடுத்துறாங்க, இவங்கள்ட்ட இவ்வளவு நேரம் ஆகுது. ஏன்? ஜெலட்டின் என்று சொன்னா 3 வகையாக தயாரிக்க முடியும். ஜெலட்டின் பண்டியுடைய கொழுப்பால தயாரிப்பது, ஜெலட்டின் செத்த அந்த மிருகங்களுடைய தோலினால் தயாரிப்பது ஒன்று, ஜெலட்டின் அறுத்த அந்த ஆடு, மாடு, ஒட்டகைகள் அதனுடைய தோலினால் தயாரிப்பது. நாங்க இந்த மார்க்கெட்ல ஹலால் சர்டிபிகேட் ஒன்று கொண்டு என்ன செய்தோம் தெரியுமா? பண்டியுடைய ஜெலட்டினை இல்லாமல் ஆக்கினோம். நாங்க அறுப்பில்லாத ஜெலட்டினை இல்லாமல் ஆக்கினோம். சுத்தமான ஜெலட்டின் இந்த மார்க்கெட்டுக்கு கொண்டு இருக்கிறோம். கனிமான சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு பெரிய நியமத்தை செஞ்சுதான். இது அதிசயமாக இருக்கிறது பார்க்கிறவர்களுக்கு. இந்த 10 வருஷத்துக்குள்ள இவ்வளவு பெரிய வளர்ச்சி, 10,000 4,000 பொருள்கள்ல இவ்வளவு பெரிய ஒரு முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கிறது. அது தாங்க முடியாத ஒரு சூழ்ச்சியாக இதை நீங்க பார்க்க வேண்டும். இந்த டயக்ராம ஒவ்வொருத்தரும் இதை எடுக்க வேண்டும், இதை பிரிண்ட் பண்ண வேண்டும், உங்களோட வீடுகள்ல நீங்க வச்சுக்கொள்ள வேண்டும். இது நாங்க முந்தியும் கொடுத்திருக்கிறோம், ஆயிரக்கணக்கில் அடிச்சு விநியோகிச்சிருக்கிறோம். இதெல்லாம் கவனத்துக்கு யார் எடுக்கிறது? பிரச்சனை வந்தாதானே இதெல்லாம் பாக்குறது. அழைத்து மக்களுக்கு இதை சொல்லி காட்டியும் கூட இதெல்லாம் மக்கள் எடுத்து பார்த்து கொடுறதுக்கு இல்ல. இது எங்களுடைய சென்ற 2011ஆம் ஆண்டுல நாங்க வெளியிட்ட அந்த புக்ல இது மிக தெளிவாக போடப்பட்டிருக்கிறது. மேலான சகோதரர்களே, பெரியார்களே, ஏராளமான எங்களுடைய உற்பத்திகள்ல அதை சீனியாக இருக்கலாம், அது மாவாக இருக்கலாம்,
அது கொச்சிக்கா தூளாக இருக்கலாம், என்னென்னலாம் அதுல வேணுமோ அவர்கள் இந்த பிளேவர்கள் என்ற அடிப்படையில் அது கலரிங்கும் அங்கு போடப்படுகிறது. அந்த கலரை மாற்றுவதற்காக பயன்படுத்துகிறார்கள். அவைகள் எல்லாம் பண்டியோடு சம்பந்தப்பட்ட விஷயங்களை தான் அமைந்திருக்கிறது. போக் மீட் மட்டுமல்ல, பிரஷ் எடுத்துக்கொண்டீங்கன்னா சென்ற முறை இதை பற்றி நான் விவரித்தேன். இதே போல ரத்தத்தை எடுத்து அந்த பண்டியுடைய என்சைம் என்று சொல்லக்கூடிய பண்டியுடைய அந்த கொழுப்பு, அதனுடைய குடல், இவைகள் எல்லாம் எடுக்கும். அதன் மூலமாக ஏராளமான இன்சுலின், ரெனட் போன்ற சீஸுக்கு அத்தியாவசியமாக பாவிக்கப்படக்கூடியதுதான் பண்டியுடைய அந்த கொழுப்பு, அதனுடைய குடல் மூலமாக வெளியாக்கக்கூடியது. அதனால் கண்ணியமான சகோதரர்களே, பிரியாக்களே, ஹலால் என்பதை சம்பாதிப்பதற்கு, பணம் திரட்டுவதற்குரிய ஒரு கருவியாக பயன்படுத்தது ஒன்று அல்ல. அத்தியாவசிய தேவைகளுக்காக இந்த விஷயங்கள் எல்லாம் யாரும் கத்திரத்துக்காக வேண்டி நாங்க பதில் கொடுக்க வேண்டும் என்ற தேவை எங்களுக்கு கிடையாது. நாங்க சொல்லிக்கொள்ள விரும்புவதை, முஸ்லிம்கள் தன்னுடைய அடையாளத்தை தெரிந்திருக்க வேண்டும். முஸ்லிம்கள் எதுக்காக செய்கிறாங்க, எதுக்காக இந்த சிரமம் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. உலகத்தில, இலங்கையில மட்டுமல்ல, 65 நாடுகள்ல இது சிறப்பாக நடக்கிறது. பௌத்த நாட போல தாய்லாந்து ஒரு பௌத்த, சிங்கப்பூர் ஒரு பௌத்த நாடு, அதுலயும் இது இருக்கிறது. தாய்லாந்து ஆக சிறப்பாக 30-40 வருஷமாக நடத்துறாங்க. தாய்லாந்துக்கும் எமக்கும் இடையில ஒரு புரிந்துணர்வு நாங்கள் ஏற்படுத்தியிருக்கிறோம். அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, கனடா போன்ற நாடுகள்ல இது சர்வ சாதாரணமாக இருக்கிறது. சவுத் ஆப்பிரிக்கா போன்ற நாடுகள்ல இது இருக்கிறது. கனிவான சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ் உலக நாடுகள்ல இதை ஏற்படுத்தியிருக்கிறார். நாங்க இங்க கையாண்ட முறை ஒரு பௌத்த நாடுன்றதுனால தாய்லாந்து, சிங்கப்பூருடைய அந்த SOP, இந்த ஸ்டாண்டர்ட் ஆபரேஷன் பிரின்சிபல்ஸ், அவர்களுடைய அந்த அணுகுமுறையை தான் இங்க நாங்க கையாண்டு பல விஷயங்களை செய்து வந்திருக்கிறோம். கண்ணியமானவர்களே, 50 பேர் வேலை செய்யறாங்க. 15 லட்சம் தான் மாசம் வருமானம், 13 லட்சம் செலவு இருக்கிறது. இது யாருமே ஜமியத்துல்லமால சேவை செய்யக்கூடிய இந்த மஸ்ஜிதுடைய, நான் இது அமானிதமாக சொல்ல விரும்புகிறேன், இந்த மெம்பர்ல இருந்து எனக்கு தைரியமாக சொல்ல முடியும், 25 வருடம் நான் இந்த மெம்பர்ல ஏறி இருக்கிறேன். ஒரு நாளும் ஒரு சதமும் இந்த மஸ்ஜிதில் இருந்து நான் எடுத்தது கிடையாது. இந்த மஸ்ஜித் எனக்கு ஒரு சதம் தந்ததும் கிடையாது. நான் இந்த மஸ்ஜிதில் இருந்து ஒரு சதம் எடுத்ததும் கிடையாது. 25 வருஷம் இந்த அல்லாஹ்வுடைய மாளிகையில் இருந்து நான் இதை பிரகடனப்படுத்துகிறேன். எந்த ஒரு ட்ரஸ்டியும் எனக்கு வந்து சொல்ல முடியாது, அதற்கு நாம ரமதான்ல தள்ளி கொடுத்திருக்கிறோம், இதுல தள்ளி கொடுத்திருக்கிறோம். என்னுடைய வைராக்கியமாக 1988 இந்த மெம்பர்ல ஏறினது இந்த வரைக்கும், இறுதி வரைக்கும் இதுல தான் மௌத்தாக வேண்டும் என்று விரும்புகிறோம். இதே கோட்பாடுதான் ஜமியத்துல் உலமா. இதையும் நான் வெளிப்படுத்த மாட்டேன். மேலான சகோதரர்களே, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிறையில் இருக்கக்கூடிய நேரத்தில் எங்களை நிரபராதி ஆக்கு என்று சொல்லாத வரைக்கும் நான் வெளியே வரமாட்டேன் என்று அவர்கள் சொன்னார்கள். இந்த நிலைப்பாடுதான் ஜமியத்துல் உலமாவின் நிலைப்பாடாக இருக்கிறது. ஜமியத்துல் உலமா பணம் திரட்டுவதற்காக இது சூழ்ச்சி. இதை நீங்க புரிஞ்சு கொள்ள இல்லை என்று சொன்னா இது உங்களுக்கு வரக்கூடிய சோதனை என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். உலமாக்கள் இங்க பணம் திரட்டுவதற்கு இதா வழி. பணம் திரட்டுவதற்கு எத்தனையோ வழிகள் இருக்கிறது. இதை கொண்டா பணம் திரட்ட வேண்டும். மேலான சகோதரர்களே, சந்தேகங்கள் ஏற்படுத்தக்கூடியவர்கள் சந்தேகம் ஏற்படுத்திக் கொண்டிருப்பார்கள். நாங்கள் அதுல தைரியம், நாங்கள் அதுல நம்பிக்கை உள்ளவர்களாக, உலமாக்கள் மீது நம்பிக்கை எடுப்பட்டு போகுமோ அன்று சமூகம் சீரழிவின் பக்கம் போகும் என்பதில் சந்தேகம் கிடையாது. அதனால் கண்ணியமான சகோதரர்களை, பெரியார்களே, நம்பிக்கை ஏற்படுத்துங்கள், சந்தேகங்களை நிவர்த்தி செய்யறதுக்குரிய முறைகளை உண்டாக்குங்கள். இந்த நேரத்தில் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது முஸ்லிம்கள். உங்கள் மத்தியில் ஒற்றுமை இருக்க வேண்டும். பயன்படுத்துகிறார்கள் யார? மீடியாக்கு. எங்களுக்கு சொல்லப்படுது, நீங்க ஏன் TNL-க்கு போகல என்று சொல்லி. TNL-க்கு நாங்க ஏன் போகல தெரியுமா? நாங்க பேசினோம் டெலிபோன்ல. பிரசிடென்ட் எனக்கு டெலிபோன் எடுத்து தந்தார், இதோ பேசுங்க. யாருக்கு? TNL-உடைய அந்த ஷானுக்கு, பிரசிடென்ட் முன்னுக்கு நான் பேசினேன். சொன்ன பாருங்க, நீங்க வீணான பேச்சுவார்த்தை முதுவலசையில எவ்வளவு தூரத்தில் இருக்குது, மிச்ச தூரத்தில் இல்ல, பக்கத்துல தான் இருக்குது. அவர்களுக்கு எங்களோட வந்து உட்கார்ந்து பேசலாம். ஏன் நீங்க மீடியாக்கு போறீங்க? எங்களோட விஷயத்தை எங்க சேர்த்து கொள்ளலாம். நாங்க எத்தனை கோடி வெளியே அனுப்பி இருக்கிறோம். என்ன இந்த நாட்டுடைய டிஃபென்ஸுக்கு அவ்வளவு சக்தி இல்லையா? நாங்க வந்து இந்த பணத்தை உசாமாவுக்கும் அதுக்கும் அனுப்புறோம் என்று எங்களோட இந்த பணம் அவர்களுக்கு தேவையா? மேலான சகோதரர்களே, தெரியாது. இது ஏமாற்றுவதற்குரிய சில சதிகள். இந்த சதிகள்ல நாங்க சிக்கிக் கொள்ளக்கூடாது. நாங்க எங்களுடைய அடையாளங்கள்ல நாங்க உறுதியாக இருக்கணும். நாங்க சில விஷயங்களை தன்னிச்சையாக முடிவெடுக்க மாட்டோம்.
எங்களோட முடிவுகள்ல வித்தியாசத்தை நீங்க பாக்குறீங்க. நாங்க மிக நிதானமாகத்தான் ஒவ்வொரு முடிவும் எடுக்கிறோம். ஒவ்வொரு முடிவு எடுக்கும் பொழுது கண்மூடி கொண்டு எடுக்கிறது இல்ல, உலமாக்கள் மட்டுமிருந்து செய்யறது இல்ல. இந்த ஹலாலுடைய டிபார்ட்மெண்ட் இது உலமாக்களோட மட்டுமிருந்து செய்யப்பட்டது அல்ல, எல்லோருடைய ஆலோசனையும் எடுக்கப்படுகிறது. யாரெல்லாம் எங்களோடு சேர்ந்து கொள்கிறார்களோ, லாயர்களாக இருக்கலாம், அரசியல்வாதிகளாக இருக்கலாம், எல்லோரையும் ஒன்று சேர்த்துக் கொண்டுதான் இந்த முயற்சி ஆரம்பிக்கும் பொழுதே நாம் முதலாவது நாட்டில் உள்ள எந்த வேற்றுமை இல்லாமல் ஆட்சியில் உள்ள எதிர்கட்சியில் உள்ள அனைத்து முஸ்லிம் அரசியல்வாதிகளையும் மஸ்ஜிதில கொள்ளுப்பட்டு மஸ்ஜிதில ஒன்று சேர்த்து அவர்களுக்கு இது இப்படியான ஒன்று நடக்கிறது என்பது விவரிச்சோம். மேலான சோதனை கண்ணியமானவர்களே, இந்த விஷயங்களை மிக தெளிவாக மனசுல எடுங்க. இந்த நேரம் சில விஷயங்களை நீங்க செய்யணும். ஒன்னாவது, அல்லாவின் பக்கம் உங்களோட கவனத்தை செலுத்துங்க. உலகத்தில் எந்த சக்தியும் எங்களை எதையும் அழிக்க முடியாது. அல்லாஹ் ஒருவனாலதான் எங்களுக்கு பாதுகாப்பு தர முடியும். அல்லாவின் மீது நம்பிக்கை, நோம்பு பிடிக்கிறது, இஸ்திக்ஃபார் செய்வது, தௌபா செய்வது, எங்களோட வாழ்க்கையை இரண்டாவது முன்மாதிரியான வாழ்க்கையாக ஆக்கிக் கொள்வது. முன்மாதிரியான வாழ்க்கை ஆக்கிக் கொள்வதற்கு எங்களுக்கு மத்தியில் உள்ள சண்டை சச்சரவுகள், எங்களுக்கு மத்தியில் உள்ள சந்தேகங்கள், இவைகளை நிவர்த்தி செய்து நாங்க ஒன்றுபட்ட முஸ்லிம்களாக இருக்க வேண்டும். எப்பொழுது எங்களுக்கு சண்டை சச்சரவு பிரச்சனை வருமோ, அதுதான் மற்றவர்களுக்கு எங்களை நாசப்படுத்துறதுக்குள்ள கருவியாக அது மாறிவிடுகிறது. கனிமான சகோதரர்களே, பெரியார்களே, மூன்றாவது நாங்க வேண்டிக் கொள்வது, மீடியாக்கு தயவு செய்து எல்லாரும் போக முயற்சியாதீங்க. உங்களுக்கு ஆற்றல் திறமை இருக்குது என்று சொல்லி நீங்க போயிட்டு வீணானதை பேசுவது அது முறையல்ல. என்னென்னலாம் பதில் கொடுக்க வேண்டுமோ அல்ஹம்துலில்லாஹ் நாங்க தெளிவாக பதில் கொடுத்திருக்கிறோம். சிங்களத்துல வேணுமா, தமிழ்ல வேணுமா, ஆங்கிலத்துல வேணுமா, அத்தனையும் பிரஸ் மீடியாக்கு கான்பரன்ஸுக்கு வந்து எல்லாத்தையும் தெளிவுபடுத்திருக்கிறோம். அதனுடைய சீடிகள் இருக்கிறது. சிங்களத்துல வேணுமெண்டா இருக்கிறது, ஆங்கிலத்தில் இருக்கிறது, தமிழ்ல இருக்குது. எடுங்க, வேண்டி ஒன்று எழுதப்பட்டிருக்குது. அத்தனை பிரச்சனைக்கும் தீர்வை நாங்கள் தெளிவாக பிரஸ் ரிலீஸ் மூலமாக, மீடியா கான்பரன்ஸ் மூலமாக நாங்கள் தெளிவுபடுத்திருக்கிறோம். அதனால சந்தேகம் தூங்கிக் கொண்டே உள்ளவரை தட்டினா எழுப்பிடுவாரு, அவர் தூங்குறத போல நடிச்சு கொண்டிருக்கிறது எங்களால் எழுப்பாட்ட முடியாது. மேலான சகோதரர்களே, அதனால நீங்க உங்களுடைய ஈமான பறி கொடுக்காதீங்க. நீங்க வீணான பேச்சுகளை டெலிபோன்கள் எடுத்துக்கொண்டு வீணாக பேசாதீங்க. உங்களுக்கு ஆற்றல் இருந்தா எங்களோட வந்து பேசுங்க. உங்களோட திறமைகளை எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்க. உங்களோட சந்தேகங்களை எங்களோட தெளிவுபடுத்திக் கொள்ளுங்க. நீங்க வைத்து மீடியாவுக்கும் முஸ்லிம்கள் இந்த நேரத்துல போய் ஹிஜாப பத்தியும் முகமூட தேவல் என்று பேசுறது அது இஸ்லாத்தை பறி கொடுக்கிறதுக்கு சமம். முஸ்லிம்கள் இந்த நேரம் எங்கள்கிட்ட தவறு இருக்கலாம், எங்கள்கிட்ட வந்து எனக்கு இதுவரைக்கும் யாரும் வந்து அதிரத்தவர்களே நீங்க இப்படி எல்லாம் தவறு செஞ்சிருக்கிறீங்க என்று ஒரு புள்ள வந்து பேசினது கிடையாது. ஏன் நீங்க மீடியாவுக்கு போறீங்க? ஏன் நாங்க தூரத்துல இருக்கிறோம், உங்களோட சேர்ந்துதான் இருக்கிறோம், அவங்களோட சேர்ந்தாக இருக்கிறோம். எனக்கு அச்சுறுத்தல்கள் இருந்தாலும் நான் உங்களோட சேர்ந்திருந்தே ஷஹீதாகிறத சந்தோஷப்படுவோம். எங்களோட உயிர் போறது எங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும் அல்லாஹ்வுடைய தீனுக்காக வேண்டி. ஆனால் உங்களுக்கு நாங்க வேண்டிக் கொள்வோம், நீங்க அமைதியாக இருக்கணும், மிக பொறுமையாக இருக்கணும், அல்லாஹ்விடத்துல துஆ கேட்கணும். எங்களை எரிசரை தூண்டி ஒரு பிரச்சனை உருவாக்கதான் முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். நீங்க எந்த காரணத்தும் எந்த சந்தர்ப்பம் வந்தாலும் கூட, எந்த ஒரு ஆபத்து வந்தாலும் கூட அமைதியாக இருக்கணும் என்பதை மிக பணிவன்புடன் வேண்டிக் கொள்ள விரும்புகிறேன். மேலான சகோதரர்களே, இந்த நேரம் அமைதியுடன், துஆவுடன், இஸ்திக்ஃபாருடன் எங்களோட விஷயங்களை நாங்க புரிந்து கொள்ளணும், எங்களோட உரிமைகளை நாங்க பெற்றுக் கொள்ளணும். நாங்க எடுக்கக்கூடிய நகர்வுகள் எல்லாம் எனக்கு இங்கே சொல்லிக் கொண்டிருக்க முடியாது, மெம்பர்ல எனக்கு சொல்ல முடியாது, இது இந்த நேரமும் அல்ல. ஆனால் இந்த விஷயத்தை நான் சென்ற முறையும் நான் சொல்லி காட்டினேன், சென்ற கொத்துவாவிலும் இதை நான் சொல்லி காட்டினேன். இவ்வளவு காலமாக கொத்துவா ஓதுறதுல இந்த ஹலால பத்தி இங்கு வந்து நாம் பேசினதை என்னுடைய சீரிஸ் எடுத்து பாத்தீங்கன்னா எங்கேயும் பேசியது கிடையாது. ஏன் இப்படி ஒரு சந்தேகத்தை உண்டாக்கப்பட்டிருக்கிறது? இந்த சந்தேகத்தில் இந்த மக்கள் நிவர்த்தியாக வேண்டும், அவர்கள் படிக்க வேண்டும். நாம் முந்த நாள் பத்திரிகைகள்ல சிங்களத்திலையும் தமிழையும் மிக தெளிவாக எங்களோட கணக்கு வழக்கெல்லாம் போட்டிருக்கிறோம். டிஃபென்ஸ் செக்ரட்டரியேட்டுக்கு போயிட்டு கொடுத்தோம், பிரசிடென்ட் கையில கொடுத்தோம், நாம் கொண்டு போய் கொடுத்தோம். எங்க NIB நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் பியூரோக்கு கொடுத்திருக்கிறோம். வாங்க எங்களை வந்து ஆடிட் பண்ணுங்க, நாங்க என்ன தவறு செஞ்சிருக்கிறோம் காட்டுங்க. பார்லிமெண்ட்ல மினிஸ்டர்ஸ் அப்பாயின்மெண்ட் கமிட்டி இருக்குது, அதுக்கு கொண்டு போயிட்டு சப்மிட் பண்ணிருக்கிறோம். ஆக தெளிவாக இருக்கிற காரணத்தினால்தான் மீடியாவுக்கு வந்து உலகம் பார்க்கட்டும் என்பதற்காக வேண்டி மிக தெளிவாக நாம் இருக்கிறோம். மேலான சகோதரர்களே, அதனால் நீங்களும் எந்த பயத்தையும் ஏற்படுத்திக் கொள்ள தேவையில்லை. வழிகாட்டுவோம், நாங்க ஓடமாட்டோம், நாம் தைரியமாக இருக்கிறோம், பேச்சுவார்த்தை நடத்துவோம். எங்களுக்கு ஒரு எங்களுக்கு ஒரு முறை இருக்குது. நாங்க உலமாக்கள், இல்முள்ளவர்கள், முஸ்லிம்கள்
உலமாக்கள் முஸ்லிம்களுக்கு ஒரு முறை இருக்குது. எதையும் மிக நிதானமாகத்தான் எங்களுக்கு ஏழை மேலான சகோதரர்களே, நாளைக்கு ஒரு விஷயத்தை தடார் படார் என்று பேச அப்படி அல்ல. எந்த ஒரு விஷயத்தையும் மிக நிதானமாக அழகாக கையாள வேண்டும். அதுக்குதான் ஆலோசனை குழு ஒன்று இருக்கிறது. 10, 20, 30 பேர், 20 லட்சம் பேரையும் கூட்டு மசூரா செய்ய முடியாது. யாரை கொண்டு மசூரா செய்யணுமோ அவர்களை கொண்டு மசூரா செய்யப்படுகிறது. ஒவ்வொரு அடியும் மிக நிதானமாகத்தான் முன்வைக்கப்படுகிறது என்பதை நம் மனதில் வைத்துக் கொண்டு ஹலால் ஹராம் என்பதை அது ஒரு சந்தேகம் என்னத்துக்கு அது விட்டு போடுங்களேன். ஏன் இந்த ஹலால் ஹராம் அல்ல பிரச்சனை. எங்கடைய 1000 விஷயத்துல பிரச்சனை இருக்குது. ஹலால் ஹராம் குடிச்சு அதை உசுப்புறத்துக்கு மிக லேசான கருவியாக பயன்படுத்துகிறார்கள். இது விட்டொன்ன அந்த ஹிஜாப் வரும், இது விட்டொன்ன ஷரியத்துடைய சட்டம் வரும், இது விட்டொன்ன மஸ்ஜிதுகள் கட்டுறது வரும், இது விட்டொன்ன அப்படி முடிந்து 1000 விஷயங்கள் வர இருக்குது. அதனாலதான் மிக நிதானமாக இதுக்கும் நாங்க மாற்று வழி வச்சிருக்கிறோம். நீங்க சந்தேகம், நாங்க யாரெல்லாம் பேசணுமோ மகாநாயக்கையும் போய் சந்திச்சோம், அஸ்கரியமா மல்வத்தை 2ஐயும் போய் சந்திச்சு அவர்கள் மத்தியிலையும் இந்த விஷயங்களை தெளிவுபடுத்தி இருக்கிறோம். நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த கமிட்டி கிட்டையும் இதை முன் வச்சிருக்கிறோம். ஆக முதலாக விளங்கிக் கொள்ளுங்க மேலான சகோதரர்களே, முஸ்லிம்கள்ல ஒரு பிரச்சனை வரக்குள்ள முஸ்லிம்கள் இதை தவறாக விமர்சிக்க போகக்கூடாது. முதலாவது மீடியாவுக்கு போறத நிப்பாட்டுங்க. யார் இழுத்தாலும் நாங்க அதுக்கு பதில் கொடுக்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு முறை ஒன்று இருக்குது. அந்த முறையாக நாங்க பதில் கொடுப்போம். நாங்க எப்படி பதில் கொடுக்க வேண்டுமோ அதுக்கு ஒரு டீம் இருக்குது, ஆலோசிக்கிறாங்க, ஒவ்வொன்றையும் ஸ்டடி பண்றாங்க. நீங்க எந்த அறிவும் இல்லாம மீடியாவுக்கு போயிட்டு உட்கார்ந்து அதை பேசுறது. டிஎன்எல்லுக்கு நாங்க வேண்டிக் கொண்டது, எப்படி பொதுபல சேனைக்கு 2 ப்ரோக்ராம் நீங்க கொடுத்தீங்களோ அதே போல எங்களுக்கும் 2 ப்ரோக்ராம் தாங்க, தனிய தாங்க. அவங்களுக்கு தனிய கொடுத்தீங்க, எங்களுக்கும் தனிய தாங்க. அதை ஒப்புக்கொண்டு அதை மறுத்துட்டாங்க. கடிதம் 5 கடிதம் எழுதியிருக்கிறவங்க இருக்குது. இப்ப இதை நீங்க விளங்கணும். விளங்காமத பாருங்க ஜமீயத்துல்லாம் அப்படி இப்படி ஏன் உங்களோட ஆகிரத்தை போட்டு பாலாக்குறீங்க? உங்களோட நாவ அபூபக்கர் ரலியல்லாஹு நாக்க பிடிச்சு இழுப்பாங்களாம். அப்படி சொன்ன அந்த நாவு தான் என்ன அழிவுல கொண்டு போறது. கனிமானவர்களே, அதுக்கு ஒரு தெளிவு வேணுமா? இருக்குது. வெள்ளிக்கிழமையிலிருந்து அது திங்களிலிருந்து வெள்ளி வரைக்கும், காலையிலிருந்து மாலை வரைக்கும் சேவையில் ஈடுபடக்கூடியவர்கள் உலமாக்கள் எல்லாரும் உங்களோட தான் இருக்கிறாங்க. அதனால தெளிவுகள் பெறுங்க. வீண் இந்த விளம்பரங்களுக்கு ஆளாகாதீங்க. இது முற்காலத்துல நாங்க அப்படி செய்யலதான், எங்களுக்கும் தேவை இருக்கல. இன்றைக்கு ஒவ்வொன்றையும் நீங்க பாத்தீங்கன்னா, இதை எடுத்து படிச்சீங்க என்று சொன்னா எந்த அளவுக்கு இது தேவை என்பதை நீங்க உணர்வீங்க. நாங்க விரும்பினோம் இது எந்த காரணத்தை கொண்டு விட்டுக் கொடுக்க கூடாது என்று. ஆனா இப்ப ஒரு பயங்கரமான ஒரு சூழ்ச்சி நடந்து பௌத்தர்களுடைய உள்ளத்துல எங்களை பற்றி மிக தவறான எண்ணங்களை புகுத்திருக்கிறாங்க. இதனால இதை ஒட்டுட்டு ஓடுறது இல்லை. முறையாக இதை அணுகணும். நாங்க ஹலால் சர்டிபிகேஷனை ஜமீயத்துல்லமா அப்படி விட்டுருவோம் என்று ஸ்டேட்மெண்ட் கொடுக்கல. எங்க ஸ்டேட்மெண்ட்களை கொஞ்சம் நிதானமாக படிங்க. நாங்க அரசாங்கத்துக்கு ஒரு ரிக்வெஸ்ட், வேண்டுகோள் முன் வச்சிருக்கிறோம். நீங்க இதை எடுத்துக்கோங்க. சொல்றாங்க இல்லையா, இவ்வளவு பணம் இருக்குது, நீங்க எடுத்துக்கோங்க, நீங்களே நடத்துங்க. எங்களுக்கு 51 பேர் வேலை செய்யறாங்க. நாங்க 15 லட்சம் தான் இதை கொண்டு எடுக்கிறோம். அதையும் எடுக்கிறோம் என்னத்துக்குன்னா இந்த சர்வீஸுக்காக வேண்டி. 51 பேருக்கு வானத்தில் இருந்தா பணம் இருக்கிறது. இவர்களுக்கு சேவை நடக்க அவர்கள் இன்னும், நான் என்னுடைய கருத்துப்படி நான் ஒரே சொல்லிக் கொண்டிருக்கிறேன், எங்களுடைய டிபார்ட்மெண்ட்டுக்கு இவர்களுக்கு கொடுக்கிற சம்பளம் போதாது. 51 பேருக்கு 12 லட்சம் என்ன போதும் மேலான சகோதரர்களே? அவங்க படுற கஷ்டத்துக்கு இவர்களுக்கு 30 லட்சம் இருந்தால் தான் இந்த சம்பாத்து கொடுக்க முடியும். ஏதோ அல்லாஹ் ரசூல் என்ற இந்த தீனுடைய ஆர்வத்துல அவர்கள் எங்களுக்கு சேவை செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. அதனால இந்த விஷயங்களை ஸ்டேட்மெண்ட்களை வெளியிட்டிருக்கிறோம். நேற்று வீரகேசர்ல தமிழ்ல வந்திருக்கிறது. அதனுடைய இமெயில் நீங்க கன்டாக்ட் பண்ணி இமெயில் மூலமாக உங்களுக்கு எடுத்துக்கொள்ள முடியும். அவைகளை எடுங்க, நம்பிக்கையில் உறுதியாக இருங்க. எந்த காரணத்தை கொண்டும் நீங்க காபிர்களோட, சில சகோதரர்களை பார்த்தோம் சமீபத்தில், முஸ்லிம் பேருள்ளவர்கள் போய் ஜமியத்துல்லமாவையும் இன்னும் அவர்கள் ஹலாலையும் சாடுகிறார்கள். அறிவின்மையின் காரணத்தினால, வெளி சக்திகள் சூழ்ச்சியினால இவைகள் நடக்கிறதே. நிதானத்தை கடைபிடிங்க. யாருக்கும் சண்டை சச்சரவுக்கு போகாதீங்க. துஆ செய்யுங்க, அன்பாக அணுகுங்க. முஸ்லிம்களாக இருக்கலாம், காபிர்களாக இருக்கலாம்.
அன்பாக அவர்களுக்கு விளங்க வைங்க. எல்லா தேவைகளும் அல்ஹம்துலில்லாஹ் சிங்களத்துல தமிழ்ல எழுதப்பட்டிருக்கிறது. இவைகளை கடைபிடிங்க. கனிமான சகோதரர்களே, கொல்லுப்பட்டி பள்ளியில இன்றைக்கு ஜமியத்துல் உலமா ஒரு பப்ளிக் கூட்டம் நடத்துது என்று சொல்லி பொய் பிரச்சாரம் செஞ்சு SMS அனுப்புறாங்க. தயவு செய்து இப்படியான காரியங்கள்ல ஈடுபடாதீங்க. பெரும் பாவம். வீணான மக்களுக்கு வதந்திகளை பரப்புட்டு தேவையில்லாம ஒரு டென்ஷனை உருவாக்குறத அல்லாஹ்வுக்காக தவிர்த்து கொள்ளுங்க. அப்படி ஒரு கூட்டம் ஜமியத்துல் உலமா பொதுமக்களுக்கு நடத்த இல்லை என்பதையும் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். ஒவ்வொருவரும் ஒற்றுமையை கடைபிடிங்க. ஹஜ்ரத் காப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 50 நாள் பேசாம ஒதுக்கிட்டாங்க. ஏன்? தபூக் யுத்தத்துல பங்கு பெறாத காரணத்தினால். ஒரு முஸ்லிம் சஹாபிக்கு ஒரு கஷ்டம் வந்திருக்குது என்று தெரிய வரக்குள்ள காபிர்கள் என்ன செய்வாங்க தெரியுமா? காபிர்களை கூப்பிட மாட்டாங்க, முஸ்லிம்களை தான் கூப்பிடுவாங்க. அந்த காலத்துல இருந்து பாருங்க, எவ்வளவு தூரத்துல உள்ள ஒரு கிறிஸ்தவ நாட்டில் உள்ள ஒருவர் கடிதம் எழுதுறார் மதீனாக்கு. அந்த கடிதம் மதீனால வந்து அந்த காப் இப்னு மாலிக் சஹாபிக்கு கொடுக்கப்படுது. அதுல எழுதுறாரு, ஓ சஹாபி அவர்களே, உன்னோட இந்த முஹம்மது கோவிச்சு கொண்டிருக்கிறாரு, அதனால இந்த முஹம்மதை விட்டுட்டு நீ எங்களோட வந்து சேர்ந்துக்கோ. காப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அந்த செய்தி வந்த உடனே கடிதத்தை கிழிச்சு தூக்கி வீசிட்டாங்க, எரிச்சு போட்டாங்க. எங்களையும் வெளிசக்திகள் இந்த நேரத்தில் பயன்படுத்த முயற்சி செய்வாங்க. கனிவான சகோதரர்களே, முஸ்லிம்களுடைய சாப்பாடு ஹலாலாக இருக்கணும் என்ற ஒரே காரணத்தினாலதான் ஜமியத்துல் உலமா இத ஃபத்வா சுனாமி மூதூர்ல அந்த 2006 ஆகஸ்ட் 2ஆம் தேதி 3ஆம் தேதி நான் இந்த இடத்துல நடத்தின ஜும்மா, நீங்க சேர்த்த பணம், இந்த பணத்தை சேர்த்து கொண்டு மூதூர் மக்களுக்கு நீங்க போன வரலாறையும் மறக்காதீங்க. எங்க தேவைப்படுமோ அந்த இடத்துல நாங்க இறங்கிதான் ஆகணும். எங்களுக்கு நம்பகமான, எங்களுக்கு நம்பிக்கையான, நான் இன்று இந்த மெம்பர் என்று சொல்கிறேன், எனக்கு நம்பிக்கையான, நான் இத 2 வருஷத்துக்கு முதல் ஜமியத்துல் உலமாவுடைய மீட்டில்ல போட்டு நாங்க இந்த ஹலால ஜெம்மியால இருந்து அப்புறப்படுத்தி இது ஒரு வேறொரு டிபார்ட்மெண்டாக மாற்றுவோம் என்ற லீகல் அட்வைசஸ் கூட நாங்க எடுத்திருந்தோம். ஆனா எங்களால செய்ய முடியாத ஒரு நிலைமை இருந்தது. கனிவான சகோதரர்களே, ஏன் இந்த இஸ்லாம் என்ற பேர்ல சந்தேகங்களை கிளப்புறதுக்கு விதவிதமான சந்தேகங்களை கிளப்பிருக்கிறாங்க. அதனால நீங்க நம்பிக்கையோட உறுதியோடு இருங்க. ஒத்தனை பார்த்து நீ வேறொத்தனுக்கு பிறந்தவனே அப்பான்னு சொன்னா அவனை ஏற்றுக்கொள்வானா? ஒருவரை பார்த்து உன்ன வாப்பா இவர் இல்லையே என்று சொன்னா நீங்க ஏற்றுக்கொள்ள முடியுமா? மேலான சகோதரர்களே, அது போலதான் உங்களோட தீனுடைய விஷயத்துல கை வைத்திருக்கிறார்கள், அதை நாங்க அணுகி கொண்டிருக்கிறோம். நீங்க நிதானத்தை கடைபிடிங்க, அமைதியாக இருங்க, துவா செய்யுங்க. நான் சொன்ன முதலாவது அல்லாஹ்வின் பக்கம் எல்லாரும் துவா, இஸ்திக்ஃபார், தௌபா இதன் பக்கம் கவனம் செலுத்துங்க. யாருக்கும் பத்வாவுக்கு, இந்த பொதுபல சேனையா இருக்கலாம், ஜெயசுயா இருக்கலாம், இவர்கள்ட்ட பத்வாவுக்கு நீங்க ஒரு நாளும் அவர்களுக்கு பத்வா செய்யாதீங்க. அவர்கள்ட்ட நேர்வழிக்கு துவா செய்யுங்க. இந்த நாட்டில் அமைதியை காப்போம். முந்தியும் எங்களோட பிரச்சனை வந்த நேரம் நிதானமாக இருந்துதான் பிரச்சனைகளை தீர்த்திருக்கிறோம். சில விஷயங்களை விட்டு கொடுப்போம், ஹலால விட்டு கொடுக்க மாட்டோம். இந்த லோகோவை சில நேரத்துக்கு நாங்க விட்டு கொடுப்போம். இந்த லோகோ சீல் ஜமியத்துல் உலமா இருக்குது, அதுக்கு வேறொரு வழிய உங்களுக்கு ஜமியத்துல் உலமா ஸ்ரீலங்கா சொல்லப்போனதான எரிச்சலா இருக்குது, அதுக்கு வேறொரு முறை ஒன்று நாங்க கையாளுவோம். அதுதான் இஸ்லாம் நமக்கு வழிகாட்டி இருக்கிறது. அதனால ஜமியத்துல் உலமா சொன்னது அந்த வார்த்தைகளை பாருங்க, கடைசியில 3 வரிதான், நீங்க பாரமெடுங்க என்று வேண்டிக் கொள்கிறோம். இதுக்கு எல்லாருக்கும் பொருத்தமான ஒரு அழகான மெக்கானிசம் ஒன்றை உருவாக்குங்க என்றும் வேண்டிக் கொள்கிறோம். அதுக்கு பொருத்தமானதுதான் தாய்லாந்தும் சிங்கப்பூரும் என்றும் சொல்லி இருக்கிறோம். என்ன, இதுவும் ஒரு பௌத்த நாடு, அதுவும் ஒரு பௌத்த நாடு. அந்த பௌத்த நாட்டுடைய சிஸ்டம் தான் எங்கட சிஸ்டமாகவும் இருக்குது. நாங்க ஒன்னும் சவுதியில இருந்து பாகிஸ்தான்ல இருந்து கொண்டு வர இல்லை என்றதை அடிச்சு சொல்லி இருக்கிறோம். சவுதி பாகிஸ்தான் உள்ளது ஒன்று கொண்டு இங்க கொண்டு வர இல்லை, நாங்க கொண்டு இருக்கிறது தாய்லாந்துல ஆச்சரியமாக இருக்குது. 40 வருஷத்துக்கு முதலிலிருந்து இந்த ஹலால செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. தாய்லாந்து அரசாங்கம் பிரைம் மினிஸ்டருக்கு கீழே ஒரு
முஃப்தி ஒன்று நியமிச்சிருக்குது. அந்த முஃப்திக்கு கீழே வரக்கூடிய டிபார்ட்மெண்ட் ஒன்று இருக்குது. அந்த டிபார்ட்மெண்ட் தான் ஹலால் செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். சமீபத்தில் அக்டோபர் மாசத்துல ஒரு MOU புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒன்று நாங்கள் கைச்சாத்திட்டோம். அதுக்கு நான் இங்க இருந்து போயிருந்தேன். அல்ஹம்துலில்லாஹ். அந்த தாய்லாந்துல போயிட்டு பார்த்தா அங்க ஒரு யூனிவர்சிட்டி இருக்குது. அந்த யூனிவர்சிட்டியில ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது தனி ஹலாலுக்கு. எங்களுக்கு ஒரு சகோதரர் சோப் ஒன்று என் மிக நெருங்கிய நண்பர். அவர் தன்னுடைய சோப்புக்கு ஹலால் சர்டிபிகேட் எடுக்க அவருக்கு 6 மாசம் போனது. அவர் எனக்கிட்ட அழுகாம அழுதார். நான் சொன்னேன், பாருங்க, இது ஏண்ட பகுதி அல்ல, எனக்கு ஃபத்வா மட்டும்தான் கொடுக்கலாம், அதுக்கு டிபார்ட்மெண்ட் ஒன்று இருக்குது. அவங்க என்ன செஞ்சாங்க, இந்த அவர் கொண்ட அந்த கெமிக்கல் எல்லாம் தாய்லாந்துக்கு அனுப்பி வச்சாங்க. தாய்லாந்துக்கு நாங்களா தூக்கிட்டு போறது, அது குறைய பண்ணணும், அதுக்குள்ள செலவு இருக்குது, அது ஜெமியத்துலமாக செய்யணுமா, நீங்களே செய்யுங்க. அங்க நாங்க அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் என்ன செஞ்சு வச்சிருக்கிறோம்னா, அவங்க 1 லட்சம் சார்ஜ் பண்றதாக இருந்தா ஜெமியத்துலமா சொன்னதுனால 50,000 ரூபாய் சார்ஜ் பண்ணுவாங்க. டெஸ்ட் பண்ணணும் அதுல என்ன இருக்குது, அதுல என்ன போடப்பட்டிருக்குது. கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, இப்படி அல்ஹம்துலில்லாஹ் ஒரு முயற்சி எடுக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டிருக்குது. உங்களோட துஆ தேவை. நீங்க வீணான பேச்சுகள்ல தவிர்த்து கொள்றது தேவை. வீண் சண்டைக்கு போகாம இருக்கிறது தேவை. என்னதான் தூண்டினாலும் இந்த பௌத்த மக்களோட நல்ல அணுகுமுறை தேவை. பிக்குகளோட பன்சலைகளுக்கு போய் அவர்களோட சகவாழ்வு சம்பந்தமான பிரகடனம் ஒன்று ஜெமியத்துலமா சிங்களத்தில் வெளியிட்டிருக்கிறது. கோ எக்ஸிஸ்டன்ஸ், எப்படி நாங்கள் இவர்களோடு நடந்து கொள்ளணும், இதுதான் எங்களுக்கு முன்மாதிரியாக இருக்கும். நான் முந்த நாள் கண்டி லலிதா பன்சலைக்கு மகாநாயக்க அஸ்கிரிய 2ஐயும் சந்திச்சதுக்கு பிறகு ஒன்றிலிருந்து அல்லாஹ் கிட்ட தௌபா செஞ்சேன். அது என்னண்டா, இவ்வளவு காலமாக நாங்க இந்த மக்களுக்கு போய் ஒன்றை புரிய வைக்க இல்லை, இஸ்லாம்னா என்னன்னு சொல்ல இல்லை. இது எங்கட தவறு. ஒருவர் சொல்றாரு, உங்களோட மார்க்கத்திலையும் அறுக்கிறது கூடாதுதானே சொல்றாரு. உங்களோட மார்க்கத்திலையும் நீங்க அறுக்கிறதாக இருந்தா இரும்புல கொதிக்கும் இரும்புல காலை வச்சு கொண்டுதானே அறுக்கணும். இது எங்களை பத்தி தவறாக புரிஞ்சிருக்கிறாங்க. நாங்க எங்கட அறுப்பு முறை தான் உலகத்திலே ஆக சிறந்த அறுப்பு முறை என்றதுக்கு ஒரு வீடியோ கிளிப் ஒன்று வந்திருக்குது அமெரிக்கால. அமெரிக்கா சொல்றாங்க, உலகத்தில் நடக்கக்கூடிய அனைத்து அறுப்பு முறையும் தவறானது, இஸ்லாமிய முறை மட்டும்தான் சரியானது என்று. அமெரிக்காவும் ஜெர்மனியும் அதையும் இதையும் போட்டு பார்க்காம இதுகளை தான் பார்க்கணும். எங்களுடைய ஈமான வளர்த்துக் கொள்ளக்கூடிய அந்நியர்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள். அதனால் எல்லாரும் திரும்ப திரும்ப நான் வலியுறுத்துகிறேன், எங்கள்கிட்ட மீடியாவுடைய விஷயங்கள் சிங்களத்தில் என் கையிலையும் இருக்குது, இந்த டயக்ராம் இருக்குது, இதுகளை அச்சிடுங்க, பணத்தை செலவழிங்க, மக்களுக்கு விநியோகிங்க. இதுதான் இதனுடைய யதார்த்தம் என்பது விளங்க வைங்க. நாங்க இதை தொடருவோம். அரசாங்கத்துக்கு நாங்க கொடுத்தோம் இந்த ரைட்ஸை, நீங்க எடுங்க. அவங்க எங்களுக்கே இந்த பந்து வீசி இருக்கிறாங்க, நாங்க எடுப்போம், பேச்சுவார்த்தை நடத்துவோம், முறையா அணுகுவோம், எந்த ஒரு சண்டை சச்சரவுக்கு போக மாட்டோம். எங்களை நீங்க சொல்லாதீங்க, நீங்க இப்படிதான் செய்யணும் என்று தாராளமாக உங்களோட அபிப்பிராயங்களை யாருக்கும் சொல்லலாம். என்ன கருத்தும் இப்படி இருக்குது தனிய நாங்க எதையுமே முடிவெடுக்க மாட்டோம். மேலான சகோதரர்களே, எத்தனையோ அச்சுறுத்தல்கள், எத்தனையோ பயமுறுத்தல்கள் அது வந்து கொண்டுதான் இருக்கிறது. அல்லாஹ்வுக்காக வேண்டி எங்கட ரூஹ் பெருந்தாலும் எங்கட தீன பாதுகாக்கிறத முறையாக தான், முறை தவறி வார்த்தைகளை நாம் அல்லாஹ்வுக்கு எந்த தௌபா இஸ்திக்ஃபார் செய்து கொள்வது. எங்கட வார்த்தைகள் தவறாக வந்தா அது விளைவுகள் பயங்கரமாக இருக்கும். அதனால நிதானத்தை கடைபிடிச்சு துஆ இஸ்திக்ஃபார்ல ஈடுபட்டு அல்லாஹ்வின் பக்கம் திரும்பி ஹலால் ஹராம் மட்டுமல்ல உள்ள பிரச்சனை, பயங்கரமான பிரச்சனைகளை நாங்கள் எதிர்நோக்க வேண்டியிருக்கிறது. நிதானமாக அணுகுவோம், பேச்சுவார்த்தைக்கு போவோம். உலமாக்களும் புத்திஜீவிகளும் முக்கியஸ்தர்களும் ப்ரொஃபஷனலும் ஆயத்தப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறாங்க. இரவு பகலாக இதுக்கு மஷூராக்கள் செய்து கொண்டுதான் இருக்கிறோம். மஸ்ஜிதுகள் ஊடாக சில முயற்சிகள் செய்யறதுக்கு நாங்கள் முற்பட்டு இருக்கிறோம். அந்த மஸ்ஜிதுகள் ஊடாக நடக்கக்கூடிய முயற்சிக்கு பூர்ண ஒத்துழைப்பு வழங்குங்க. இதுக்கு பிறகும் தூங்கிக் கொண்டிருக்காதீங்க, விழிப்படைங்க. எங்களை பற்றியுள்ள சந்தேகங்கள்
ஹலால் மட்டுமல்ல, திரும்ப திரும்ப சொல்கிறேன், ஆயிரக்கணக்கான சந்தேகங்கள் இருக்கிறேன். அந்த சந்தேகங்களை நிவர்த்தி செய்யறதுக்கு இங்க இருக்கக்கூடிய சபையில் இருக்கக்கூடியவர்கள் ஒவ்வொருவருக்கும் எத்தனையோ அறிமுகமான பௌத்த, இந்து, கிறிஸ்தவ சகோதரர்கள் இருக்கிறார்கள். அவர்களோட அன்பாக பழகி, அவர்களை அணுக வேண்டிய முறையில் அணுகி, அவர்களுடைய சந்தேகங்களை நிவர்த்தி செய்தீங்க என்று சொன்னா இன்ஷா அல்லாஹ் இதுல நாங்க வெற்றி பெற முடியும் என்று வேண்டிக் கொண்டு, வல்ல அல்லாஹ் எம் அனைவர்களையும் ஒற்றுமையான ஒரு சமூகமாக, அல்லாஹ் எங்களை ஒரு முன்மாதிரியான சமூகமாக, அல்லாஹ் எங்களுக்கு எல்லா வகையான உதவிகள் உள்ள சமூகமாக ஆக்கியருள்வானாக. யா அல்லாஹ் எங்களை பாதுகாப்பாயாக, எங்களுக்கு மறைமுகமான உதவி செய்வாயாக, எங்களுடைய எல்லா விஷயங்களையும் சீராக்குவாயாக, முஸ்லிம்களுடைய மஸ்ஜிதுகளை பாதுகாப்பாயாக, மதரசாக்களை பாதுகாப்பாயாக, தீனுடைய இடங்களை பாதுகாப்பாயாக. அல்லாஹ் இதுக்கு எல்லா விதமான யாரெல்லாம் இந்த சூழ்ச்சிகளில், முஸ்லிம்களுக்கு எதிரான சூழ்ச்சிகளில் யாரெல்லாம் ஈடுபட்டிருக்கிறார்களோ யாரெல்லாம் அவர்களுக்கு நீனே பொறுப்பாக இருப்பாயாக. யாரெல்லாம் அவர்களுக்கு நேர்வழி காட்டுவாயாக. யாரெல்லாம் அவர்களை நேரான வழியில் கொண்டு வருவாயாக. அவர்கள் உள்ளத்தை நலவு பக்கம் சாய்த்து விடுவாயாக. யாரெல்லாம் எமக்கு நீ உதவி செய்ய அல்லாஹ். இந்த நேரத்தில் எனக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய சோதனை எங்களை விடுவிச்சுட்டாய் அல்லாஹ். மறைமுகமான உதவியை செய்ய அல்லாஹ். நீ மகா கிருபை உள்ளவன் யா அல்லாஹ். இதுக்கு முதலில் பல சோதனைகளை அனுபவித்திருக்கிறோம் யா அல்லாஹ். உன்னுடைய தனிப்பெரும் உதவியை கொண்டு நான் வெற்றி பெற்றிருக்கிறோம் யா அல்லாஹ். யா அல்லாஹ் உன்னிடத்தில் ஒரு முடிவை எதிர்பார்த்திருக்கிறோம் யா அல்லாஹ். மிக நிதானத்துடனும் அமைதியுடனும் இருக்க வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்கிறோம் யா அல்லாஹ். எமக்கு நிதானத்தையும் அமைதியும் தருவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய கண்ணீரை ஏற்றுக்கொள்வாயாக, எங்களுடைய குமுறலை ஏற்றுக்கொள்வாயாக. உன்னிடத்தான் கட்ட முடியும் யா அல்லாஹ், உன்னிடத்தான் மன்றாட முடியும் யா அல்லாஹ். ஒரு சிறந்த முஸ்லிம்கள் வாழக்கூடிய ஒரு பூமியாக யா அல்லாஹ் எங்களை பற்றியுள்ள சந்தேகங்களை அப்புறப்படுத்துவாயாக. எங்களுக்கு தீனில் தரப்பட்டிருக்கக்கூடிய உரிமைகளை மேலும் மேலும் பாதுகாக்க கிருபை செய்வாயாக. என்னென்ன முஸ்லிம்கள் எல்லாம் அந்நியர்களுடைய சக்திகளுக்கு பறிபோகிறார்களோ அவர்களை நீ இதே நேரத்தில் நிறுத்துவாயாக. அவர்களுக்கு தௌபா செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. அவர்கள் மற்றவர்களுக்கு ஊழியர்களாக போய் எங்களை காட்டிக் கொடுக்கும் சமூகமாக ஆகிவிடாமல் நீ பாதுகாப்பாயாக. வாஹிரு தாவா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.